தனியன் எடுத்துக்கோங்க எல்லாருமே. சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. சேவிங்கோ பொது தனியன் ஒரு தனியன் ஒவ்வொருத்தர் சேவிச்சுட்டே வாங்கோ. அதுக்கப்புறமா திருவாய்மொழி தனியன் சேவிக்கலாம். ஒவ்வொரு தனியன். அதுக்கப்புறமா 3 பாசுரம் நேத்து சேவிச்சது வரைக்கும் அது வரைக்கும் அப்படியே ஒவ்வொருசியா சேவிச்சுருவாங்க. ஸ்ரீசைலேஷ தயாபாத்ரம் தீபக்த்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். நெக்ஸ்ட் வரவா தேசிகர் தனியன் சேவிங்கோ. இதுல இல்ல தேசிகர் தனியன். ராமானுஜன் தெரியலனா நான் சொல்றேன், வாங்கி சொல்லுங்க. கீதா பத்மநாபன் மேம் வாங்க. கீதா சேவிங்கோமா. ராமானுஜ தயாபாத்திரம் இருக்கா உங்க கையில? மேம் ஏற்கனவே படிச்சிருப்போம். சரி விட்டுருவோம் குருஜி அவங்கள. கீதா மாதவன் வாங்க. கீதா மாதவன் சேவிங்க. ராமானுஜ தயாபாத்திரம் சேவிங்கோ. ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. நெக்ஸ்ட் இந்திரா ராஜகோபால் வாங்க. நான் மியூட் மேம் போட்டுருக்கேன். ஜெயந்தி ஸ்ரீ மேம் வாங்க. அடியேன் ஜெயந்தி ஸ்ரீ கல்யாணராமன் மேம் வாங்க. ஓகே ஜெயஸ்ரீ மேம் சொல்லுங்க. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓகே நெக்ஸ்ட் கேவி முத்துலட்சுமி மேம் வாங்க. அடியன் சாமி ஸ்ரீமன்னாராயணா. ஓ நித்யமத்ர பதாம்புஜயுக்ம ருக்ம व्यामोहतस्तदितराणि प्रणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य तयैः सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. கலா ஆர் வாங்க. கலா மேம் வாங்க. கலா மேம் வாங்க. ஓகே கலாவல்லி வாங்க. கலாவல்லி வாங்க. நமஸ்காரம் குருஜி. நமஸ்காரம். சேவிங்கோ. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நக குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்னா. ஆத்யஸ்ய நக குலபதேர் அந்த விசர்க்கத்தை இஹ் சவுண்டா சொல்லிட்டேன்னா போதும். அதே மாதிரி மாதா சொன்ன மாதிரி கேட்டது மாதா. அது ஒண்ணு பாத்துக்கோங்க. ஜெய் ஸ்ரீமன் நாராயணன். நல்லா சேவ் செய்யணுமா. அடுத்தது கௌசல்யா வாங்க. கௌசல்யா கிருஷ்ணன். கௌசல்யா கிருஷ்ணன் வாங்க. சேவிங்கோமா. பூதம் சரஸ்ய மகதாத்மய பட்டநாத ஸ்ரீ பக்தி சார குலசேகர யோகி வாகான் பக்தாதிரேணு பரகால இதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்யம். ஷகாரம் மட்டும் பாத்துக்கோங்க. குலசேகர ஸ்ரீமத் பராங்குஷ அந்த ஷாவ மட்டும் மிஸ்ரான் இந்த ஷா மட்டும் சா மாதிரி கேட்டது. அது பாத்துக்கோங்க. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஓகே அடியன். ஓகே அடியன். அடுத்தது திருவாய்மொழி தனியன் பக்தாமிர்தம் சொல்லுங்க. கிருஷ்ணவேணி எஸ் மேம். மியூட் பக்கம் போல மியூட் இருந்தாலும் வந்து சொல்லிட்டு போயிருங்க ப்ளீஸ். கொஞ்சம் மைக் ஆன் பண்ணுங்க இமிடியேட்டா. நமஸ்காரம். பக்தாமிருதம் விஸ்வஜனானு மேதனம் சர்வார்த்த மேதனம் இல்ல பக்தாமிருதம் விஸ்வஜனானு சர்வார்த்ததம் ஸ்ரீஷட கோபவாங்கியம் வாங்மயம் சகஸ்ரசாகோபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம். இது சமாகமம் சொல்லக்கூடாது, சமாகமம் சொல்லணும். ஜி சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன். ஓகே ஓகே. லக்ஷ்மி நாராயணன் வாங்க. ஒரே நிமிஷம். திருவழுதி நாடென்னும் திருவழுதி நாடென்னும் தென் குருகூர் நாராயணன். திருவழுதி நாடென்னும் தென் குருகூர் என்னும் மறுவினிய வன்பொருள் நலன் என்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்போதும் சிந்தையாய் நெஞ்சே தெரிந்து. எப்போதும் பதிலா எப்பொழுதும் அது மட்டும் பாத்துக்கோங்க. நான் சொன்னேன். ஜெய் ஸ்ரீ. நெக்ஸ்ட் லலிதா வாங்க.
லலிதா. மனத்தாலும் வாயாலும் வன்புருகூர் பேணும் இனத்தாரை அல்லாது இரஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று. அந்த இடத்துல எங்கெல்லாம் ஸ்டார் போட்டிருக்கோ அங்கதான் நிறுத்தணும். மனத்தாலும் வாயாலும் மண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் அங்க நிறுத்திட்டு, தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் அங்கேயும் நிறுத்திட்டு, எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பத்து அது சேர்த்து சொல்லணும். சரியா? ஜெய் ஸ்ரீமநாராயணா. நெக்ஸ்ட் லதா குருவாங்க. வேந்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்ந்த மலர் பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெருஞ்சீரா சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. ஜெய் ஸ்ரீமநாராயணா. நெக்ஸ்ட் எம் பிராந்தி வாங்க. மாந்திகளும் சோலை மதிநிலங்கள் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொழிபால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன். அந்த அந்த ராவ வந்து ந மாதிரி சொல்றதுக்கு மட்டும் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஜெய் ஸ்ரீமநாராயணா. மனோகரி வாங்க. அடியே நமஸ்காரம்மா. மிக்க விரை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். ஜெய் ஸ்ரீமநாராயணா. இப்ப மூணாவது திருவாய்மொழி எடுத்துக்கோங்க. முதல் 10ல மூன்றாம் திருவாய்மொழி. மீனா வாங்க. மீனா வாங்க. நிர்மலா டி வாங்க. நமஸ்காரம் குருஜி. சரிங்க. ஒரு நிமிஷம். பத்துடைய அடிய ஒரே ஒரு செகண்ட் எடுத்துட்டு சேவிங்கம்மா. கேக்குறதா? சாரி குருஜி, மியூட் எடுத்து சொல்லிட்டேன். சாரி குருஜி. பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறியவித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அருள் பெறலடிகள் மத்தது கடை வெண்ணெய் களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே. ஜெய் ஸ்ரீமநாராயணா. அரும் பெறலடிகள் அந்த இடம் மட்டும் பாத்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் எளிவரும் எளிவரும் இயல்பினன் நிலை வரம்பில பல பிறப்பாய். இப்ப யார் சேவிக்கிறேன்? சுவாமி சாரி குருஜி, மீனா மேம் சேவிக்கிறாங்க. மேம் உங்க இது சத்தம் வரலைங்க. மீனா மேம் நீங்க லெஃப்ட் ஆயிட்டு ஜாயிண்ட் ஆகுங்க. நிர்மலா ராமண்ணன் மேம் வாங்க. மேம் மியூட் மேம். சரி அடியே. எலி வரும் இயல்பினன் நிலை வரம்பில பல பிறப்பாய் ஒளி வரும் கேட்க மாட்டேங்குது. ஒரு செகண்ட். ராதேக்ஷ்ணா கேக்குறதா? அடியனுக்கு கேட்கல. கேக்குறதா? ஜெய் ஸ்ரீமநாராயணா. ஒரு நிமிஷம் நான் ரீஜாயின் பண்றேன். அடியன் அடியன் இப்ப கேக்குறதா?
இப்ப கேக்குறது. ரெண்டாவது பாசனம் இன்னொரு தடவை சேவிக்கிறீங்களா? சேவிக்கிறேன் ஜி. எலி வறுமையல் வினன் நிலை வரம்பில பல பிறப்பாய் ஒளி வரும் முழு நலம் முதலில கேடில வீடாம் தெளிதரு நிலைமை அது ஒளிவிலன் முழுவதும் இறையோன் அழிவரும் அருளினோடு அகத்தனன் புறத்தனன் அமைந்தே. ஜெய் சிவநாராயணா. பகவான் உள்ளையும் வெளியிலையும் எல்லா இடத்துலயும் இருக்கிறார் அப்படிங்கறத இந்த மாசத்துல ஆழ்வார் தெரிவிக்கிறார். நெக்ஸ்ட் பத்மா வாங்க. பத்மா ராஜாராம் வாங்க. சாரி ஜி, நான் இன்னும் மியூட் எழுதிக்கல. பரமேஸ்வரி திருமால் வாங்க. பரமேஸ்வரி திருமால். வணக்கம் சார். அமை உடை அறநெறி முழுவதும் உயர்வர உயர்ந்து. அமை உடையற நெறி முழுவதும் உயர்வர உயர்ந்து. அப்படி எங்க ஸ்டார் இருக்கோ அங்கதான். அமை உடை அறநெறி முழுவதும் உயர்வர உயர்ந்து அமை உடை முதல் கடல் விடை அறநில அது ஆம். அமை உடை அமரரும் யாவையும் யாவரும் தானாம். அமை உடை நாரணன் மாயையை அறிபவர் யாரே? பகவானுடைய மாயையை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. சரியா? நெக்ஸ்ட் அடியேன்னு சொல்றேன், நீங்க வாங்கி சொல்லுங்க. நெக்ஸ்ட் வரலாம். அடியஞ்சி பிரேமா அழகிரி சாமி வாங்க. யாருமோர் நிலைமயன் என அறிவறிய எம்பெருமான். யார்மொரும் நிலைமயன் என அறிவறிய எம்பெருமான். யாரும் ஓர் நிலைமயன் என அறிவறிய எம்பெருமான். யாருமோர் நிலைமயன் என அறிவெளிய எம்பெருமான். யாரும் ஓர் நிலைமயன் என அறிவெளிய எம்பெருமான். யாரும் ஓர் நிலைமயன் என அறிவெளிய எம்பெருமான். பெருமோர் ஆயிரம் பிரபலமுடைய எம்பெருமான். பேருமோர் ஆயிரம் பிரபல உடைய எம்பெருமான். பேருமோர் ஆயிரம் பிரபல உடைய எம்பெருமான். பேரும் ஓர் உருவமும் உளதில்லை இலதில்லை பிணக்கே. பேரும் ஓர் உருவமும் உளதில்லை இலதில்லை பிணக்கே. பேரும் ஓர் உருவம் உளதில்லை இலதில்லை பிணக்கே. பிரேமா வெங்கடேஷ் வாங்க. அடியன் பூர்ணமா சொல்றேன், நீங்களும் அதே மாதிரி சொல்லுங்க. அடுத்து பிரேமா வெங்கடேஷ் வாங்க. அவங்க மியூட்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் ரஜினி டி வாங்க. ராதே கிருஷ்ணா. யாருமோர் நிலைமயன் என அறிவறிய எம்பெருமான். யாருமோர் நிலைமயன் என அறிவெளிய எம்பெருமான். பெருமோர் ஆயிரம் பிரபல உடைய எம்பெருமான். பெருமோர் உருவமும் உளதில்லை இலதில்லை பிணக்கே. யாரும் ஓர் நிலைமையன் என அறிவறிய எம்பெருமான். யாரும் ஓர் நிலைமையன் என அறிவெளிய எம்பெருமான். பேரும் ஓர் ஆயிரம் பிறபல உடைய எம்பெருமான். பேரும் ஓர் உருவமும் உளதில்லை இலதில்லை பிணக்கே. ஜெய் சிவநாராயணா. ஜெய் சிவநாராயணா. நீங்களாவே செய்வீங்க. அடுத்து வரலாம். ராமகிருஷ்ணன் ஆர் வாங்க. யாரு ஓர் நிலைமையன சொல்லவா? யாதுமோர் நிலைமயன் என. அப்படி யாரும் ஓர் நிலைமையன் என அறிவறிய எம்பெருமான். யாரு ஓர் நிலைமையன் என அறிவெளிய எம்பெருமான். பேருரும் ஓர் ஆயிரம் பிறபல உடைய எம்பெருமான். பேரும் ஒரு உருவமும் உளதில்லை இலதில்லை. பேரும் ஓர் உருவம், எல்லாமே ஒரு இல்ல, ஓர் சொல்லணும். சரியா? பேரும் ஓர் உருவமும் உளதில்லை இலதில்லை பிணக்கே. ஓகே.
நெக்ஸ்ட் ரேணுகா ஜே வாங்க. நமஸ்காரம் குருஜி. ராதேகிருஷ்ணமா. பிணக்கர அறுவகை சமயமும் நெறியுள்ளி உரைத்த பிணக்கர அறுவகை சமயமும் நெறியுள் உரைத்த பிணக்கரும் அறுவகை சமயமும் நெறியுள்ளி உரைத்த கணக்கர் நலத்தனன் அந்தமிலா ஆதியம் பகவன் கணக்கரு நலத்தனன் அண்டமில ஆதியம் பகவன் கணக்கரு நலத்தனன் அண்டமில ஆதியன் பகவன் வனக்குடை தவநெறி வழி நின்று புறநெறிகளை கட்டு வனக்குடை தவநெறி வழி நின்று புறநெறிகளை கட்டு வனக்குடை தவநெறி வழி நின்று புறநெறிகளை கட்டு உனக்கு மின் பசையற அவனுடைய உணர்வு கொண்டுணர்ந்தே உனக்குமின் பசையர அவனுடைய உணர்வு கொண்டு உணர்ந்தே உனக்குமின் பசையர அவனுடைய உணர்வு கொண்டு உணர்ந்தே. ஜெய் ஸ்ரீமநாராயணா. நெக்ஸ்ட் ரேணுகா ராமன் வாங்க. ரேணுகா ஜெயசிலா மேம், நீங்க மியூட் போட்டீங்க சொல்றீங்களா? சொல்றேன் மேம். ரேணுகா ராமன் மேம் வெயிட் பண்ணுங்க. நமஸ்காரம் குருஜி. நமஸ்காரமா. பிணக்கர அறுவகை ஒரு நிமிஷம் மியூட் பண்ணிக்கோங்க. சொல்லிட்டு என்ன எக்கோ வருது. பிணக்கர அறுவகை சமயமும் நெறியுள்ளி உரைத்த கணக்கரு நலத்தனம் அந்தமிலா ஆதி எம் பகவன் வனக்குடைத்தவ நெறி வழி நின்று புறநெறிகளை கட்டு உனக்குவின் பசையர அவனுடைய உணர்வு கொண்டு உணர்ந்தே. அறுவகை சமயமும் நெறியுள்ளி உரைத்த கணக்கரு நலத்தனன் அந்தம் இலா ஆதியம் பகவன் வனக்குடைத்தவ நெறி வழி நின்று புறநெறிகளை கட்டு உனக்கு மின் பசையற அவனுடைய உணர்வு கொண்டு உணர்ந்தே. வெரி குட். நெக்ஸ்ட் இப்ப வாங்க ரேணுகா ராமன் மேம் வாங்க. ரேணுகா நீங்க படிங்க. போய் யார்? ரேணுகா ஜெயசீலன் படிங்க. பிணக்கர அறுவகை சமயமும் நெறியுள்ளி உரைத்த கணக்கரு நலத்தனன் அந்தமில் ஆதியும் பகவன் வனக்குடை தவநெறி வழி நின்னு புறநெறி களைகட்டு உனக்கு மின் பசையற அவனுடைய உணர்வு கொண்டு நர்ந்தே. அடியன்மா. ஜெய் ஸ்ரீமநாராயணா. இப்போ ஒரு பாக்கி இருக்கிறதெல்லாம் அர்த்தம் பார்ப்போம். அதுக்கப்புறமா ஒன்னாவது 10, 3வது திருவாய்மொழி, 5வது வரைக்கும் பார்த்திருக்கோம். 6ல இருந்து பார்க்கணும் இப்போ. சரியா? ஆழ்வார்யம் பெருமானார் ஜீயர் ஆண்டாள் திருவடிகள் சரணம். 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 ஆழ்வார் திருவடிகளே சரணம். அடிகளே சரணம். பிணக்கர அறுவகை சமயமும் நெறியுள்ளி உரைத்த கணக்கரு நலத்தனன் அந்தமிலா ஆதியம் பகவன் வனக்குடைத்தவ நெறி வழி நின்று புறநெறிகளை கட்டு உனக்கு மின் பசையற அவனுடைய உணர்வு கொண்டுணர்ந்தே. அறுவகை சமயம்ங்கிறதுக்கு நேத்திக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். 6 வகையான சமயங்கள். அது பொதுவா தர்சனங்கள் 6 வகை. தர்சனம் அப்படிங்கிற பேர் எழுதி வச்சுக்கோங்க. தர்சனம்ங்கிறது 6 வகைகள்ல இருக்கு.
அது என்ன அப்படின்னா நேத்தி நம்ம பார்த்தோம் ஆஸ்திக தர்சனங்கள் 6 பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? நியாயம், வைசேஷிகம், சாங்கியம், யோகம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது 6 என்ன அப்படின்னா சாத்விக தர்சனங்கள். எழுதிக்கோங்க, சாத்விக தர்சனங்கள். இல்லாட்டினா ஆஸ்திக தர்சனங்கள். சாத்விக இல்ல, ஆஸ்திக. ஆஸ்திகம் அதுல நியாயம், வைசேஷிகம், சாங்கியம், யோகம், மீமாம்சா, வேதாந்தம். இல்லாட்டா மீமாம்சா வேதாந்தம். வேதாந்தத்துக்கு இன்னொரு பேர் தான் உத்தர மீமாம்சா. மீமாம்சைய பூர்வ மீமாம்சன்னு சொல்றோம். சரியா? இது 6 ஷட் தர்சனங்கள், 6வகைப்பட்ட மதங்கள். அத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சாக்கியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அடுத்த ஒண்ணு எழுதிக்கோங்க. இங்க ஆழ்வார் சொல்ற இந்த அரும்பதங்கள், அரும்பத உரையில எப்படி எழுதியிருக்கா ஆழ்வார் சொல்றது 6 என்ன அப்படிங்கிறதுக்கு 2 சொல்றேன். எல்லாம் நீட்டா எழுதி வச்சுக்கோங்க. தனியா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. புக்ல எழுதாதீங்க, தயவு செய்து புக்ல எழுதாதீங்க, அப்புறம் படிக்க முடியாது. அதனால தனியா நோட்டு போட்டு எழுதுங்கோ, இல்லாட்டா பேப்பர்ல எழுதிக்கோங்க நான் சொல்றத. அறுவகை சமயம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு 3 டெஃபினிஷன் சொல்ல போறேன். 3 6 விஷயம் சொல்ல போறேன். எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. சிலது ரிப்பீட் ஆகும், சிலது ரிப்பீட் ஆகாது. ஒண்ணு நேத்து சொன்னது என்னன்னா 6 சமயங்கள், அதாவது 6 தர்சனங்கள், ஆஸ்திக தர்சனங்கள் 6. என்னென்ன இன்னொரு தடவை இப்பவும் சொல்றேன், எழுதிக்கோங்க. எழுதாதவா எழுதிக்கோங்க. சாங்கியம், சாங்கியம், யோகம், ஃபர்ஸ்ட் நியாயம், நியாயம், வைசேஷிகம், சாங்கியம், யோகம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா. 6 விஷயம். நியாயம், வைசேஷிகம், சாங்கியம், யோகம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா. ஓகே, முடிஞ்சதா? அடுத்தது இப்ப சொல்ல போறது அரும்பதம்ங்கிற விளக்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். அரும்பதம்னு சில வார்த்தைகளுக்கு பூர்வாச்சாரியர்கள் எழுதியிருக்கா. அதுல சொன்னது ஃபர்ஸ்ட் ஒன் சாக்கியம். சாங்கியம் இல்ல, சாக்கியம். சாக்கியம் அப்படிங்கிறது பௌத்தம். அதோட இன்னொரு பேரு பௌத்தம். எழுதிக்கோங்க. சாக்கியம் அப்படிங்கிறது பௌத்தம். சைவத்துல 63 நாயன்மார்கள்ல சாக்கிய நாயனார்னு ஒரு நாயன்மார் இருப்பார். அவர் பௌத்தர். பௌத்தரா பிறந்து சிவலிங்கத்து மேல டெய்லி கல்ல எடுத்து எரிஞ்சாராம். அதுதான் அவர் பண்ணின பக்தி. மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றார் அவரை பத்தி. இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். சாக்கியங்கிற இந்த பேர் புரியறதுக்காக சொல்றேன். சாக்கியங்கிறது பௌத்தர்களோட ஒரு பேர், சாக்கியர் அப்படின்னு. சாங்கியர் இல்ல, சாக்கியர், சாயிக்கியர். அது பௌத்தர்களோட ஒரு பேர். அடுத்தது உலூக்கியர். உலூக்கியர் அவ சொன்னது என்ன அப்படின்னா வைசேஷிகம். உலூக்கியர்ங்கிறதோட இன்னொரு நேம் தான் வைசேஷிகம். உலூக்கியர்ங்கிறவர் சொன்னார், அதனால அவரோட அந்த பேரே வச்சுட்டா. சாக்கியர்ங்கிறது இந்த புத்தர், அதனால பௌத்தம். வைசேஷிகம்ங்கிறது உலூக்கியம். அடுத்தது அக்ஷபாதர். அக்ஷபாதர் எழுதிக்கோங்க. அக்ஷபாதர் அவ சொன்னது நியாயம். முன்னாடி சொன்னோம் இல்லையா நியாயம்னு, அதுதான். அடுத்து க்ஷபனகர். க்ஷப 3 சுழினா க இர். க்ஷபனகர் அவ சொன்னது ஜெயினம். ஜெயின், ஜெயின் டெம்பிள்லாம் சொல்றாளே அந்த ஜெயினம். சமணம்னு எழுதிக்கோங்க, தமிழ்ல வேண்டாம். சமஸ்கிருதத்துல ஜெயினம்னு சொல்றோம், தமிழ்ல சமணம்னு சொல்றோம். அடுத்தது கபிலர். கபிலர் சொன்னது சாங்கியம். முன்னாடி சாக்கியர் சொன்னது பௌத்தம், இப்ப கபிலர் சொல்றது சாங்கியம். அடுத்தது பதஞ்சலி சொன்னது யோகம். இந்த 6 அரும் பதத்துல சொல்லியிருக்கு. யாரு சொன்னா என்ன சொன்னா அப்படிங்கிறது.
சாக்கியர் சொன்னது பௌத்தம், உலூக்கியர் சொன்னது வைசேஷிகம், அக்ஷபாதர் சொன்னது நியாயம், க்ஷபணகர் சொன்னது ஜெயினம், கபிலர் சொன்னது சாங்கியம், பதஞ்சலி சொன்னது யோகம். ரைட்டா? பிணக்கர அறுவகை சமயம்ங்கிறதுக்கான வியாக்கியானம் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸ்பிளனேஷன் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு 6 விஷயம் சொல்றேன். வைதிக சமயத்தோடு பிணக்கம் அப்படின்னா என்னது? பிணக்கம்னா சர்ச்சை, வாக்குவாதம் பண்ணக்கூடியது. இந்த 6 முதல்ல சொன்ன ஷட்தர்ஷனங்கள் வைதிகமா ஆஸ்திகமா இருந்தா கூட அதுல சிலது என்ன பண்றது? வேதத்துக்கு முரண்பாடா பேசுறது. பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா, இது ரெண்டும் தான் பூர்ணமா வேதத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கு. புரியுறதா? அந்த 6ல கடைசி 2 சொன்னோம் இல்லையா, அது 2 மட்டும்தான் வேதத்தை மட்டுமே டிபெண்ட், வைதிக மதம்னு சொல்றோம். பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சாங்கிறது. மத்த 4ம் பகவான சில சமயம் ஏத்துக்காம கூட பேசுறது. சில சமயம் ஞாபகம் வச்சுக்கணும். பகவானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, பக்தி மார்க்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஞான மார்க்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. மத்த 4ம் எந்த 4? நியாயம், வைசேஷிகம், சாங்கியம், யோகம், இதெல்லாம் பக்திக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதனால பிணக்கு உள்ளது அப்படின்னு சொல்றேன். இங்க பிணக்கு உண்டு, இதுக்கும் வைதிக மதத்துக்கும் ஒரு பிணக்கு உண்டு அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? இப்ப அடுத்து 3வது ஒரு விஷயம் சொல்றேன். 3வது 6 விஷயம். இது பிரதிவாதி பயங்கரம் சுவாமி அண்ணன் எழுதின வியாக்கியானத்துல இருக்கிற விஷயம். இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அதனால இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன இந்த அறுவகை சமயம்ங்கிறாரே அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது ரொம்ப மெயின். அது என்ன எழுதிக்கோங்க. சாங்கியம். இந்த சாங்கியம் யோகம்ங்கிறது எல்லாத்துலயும் வருது. ஓகே, சாங்கியம் யோகம். அடுத்தது காணாதம் எழுதிக்கோங்க. காணாதம். காணாதம் ஓட இன்னொரு நேம் தான் வைசேஷிகம். வைசேஷிகம்னு ஒண்ணு பார்த்தோமே, அதுக்கு இன்னொரு பேர் என்னது? காணாதம். காணாதருங்கிறவர் அவர் சொன்னாராம் இந்த வைசேஷிகத்தை. உலூக்கியம்னு பார்த்தோமே போனதுல, அவர் சொன்னதுனால இதுக்கு பேர் வைசேஷிகம். அடுத்து பௌத்தம். புத்தர் சொன்னது பௌத்தம். ஜைனர்கள் சொல்றது ஜைனம். 6வது ஒண்ணு இருக்கு, பாசுபதம். பாசுபதம்ங்கிறது வீர சைவம்லாம் சொல்றாளே, இந்த சைவத்தோட ஒரு கேட்டகிரி அது. இது 6ம் வைதிகத்துக்கு பிணக்கா இருக்கு அப்படின்னு பிரதிவாதி பயங்கரம் சுவாமி அண்ணன் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இதுல பூர்ணமான நாஸ்திக மதங்கள் 3 எழுதி வச்சுக்கோங்க. நாஸ்திக மதம்ங்கிறது 3 மதம். கடவுளே இல்லைன்னு சொல்றவன் 3 பேரு. பௌத்தன், ஜெயினன், சார்வாக்கன், இவா 3 பேரும் நாஸ்திகர்கள். எழுதிக்கோங்க. தெரிஞ்சுக்கணுமோ எது ஆஸ்திகம் எது நாஸ்திகம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணுமோ, அதுக்காக சொல்றேன். சார்வாக்கர் வெரி ஒஸ்ட், ஃபுல் அண்ட் ஃபுல். சார்வாக்கன் சொல்றது என்ன அப்படின்னா, ரிணம் கிருத்வா கிருத்தம் பிபேத்னு சொல்றதுதான் சார்வாக்க மதம். எல்லாத்துலயும் கடன் வாங்குடா, நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுடா, மறுபிறவியாவது ஒண்ணும் கிடையாது, வாழ்க்கை முழுக்க அனுபவி, கடன் வாங்கி நல்லா நெய்யும் அதுவும் வாங்கி சாப்பிடு, நிம்மதியா இரு, வாழும்போது இந்த வாழ்க்கை ஒண்ணுதான் நிஜம், மத்ததெல்லாம் பொய்ன்னு சொல்றதுக்கு பேரு சார்வாக்கம். சாருவா இருக்குமா வாக்கு, கேட்கும் போது நன்னா இருக்குமா, அதை கேட்டு விழுந்துட்டான்னா போச்சு. நாஸ்திகம். நாஸ்திகா வேத நிந்தகான்னு மனுஸ்மிருதி சொல்றது. நாஸ்திகன்னா யாருன்னா வேதத்தை ஏற்காதவனுக்கு பேரு நாஸ்திகன். ஓகேவா? வேதத்தை ஏற்கிறவனுக்கு பேரு ஆஸ்திகன். வேதத்தை ஏத்துப்பா, கடவுளை ஏத்துக்க மாட்டா. இந்த 4 பேரு யாரு? வேதத்தை ஏத்துப்பா, பகவான கொஞ்சம் கொஞ்சம் ஏத்துப்பா, தேவைன்னா ஊருகா மாதிரி ஏத்துப்பா, அதுவும் நமக்கு வேண்டாம். இது எதுவுமே வேண்டாங்கிற ஆழ்வார். வேண்டாங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இப்போ எது வேண்டாங்கிறத இந்த 3 காலம் போட்டு எழுதியிருக்கேன். இப்போ இந்த மதமெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு. இந்த அறுவகை சமயமும் பிணக்கு அற நெறி உள்ளி, உண்மையான நெறி பக்தி யோகம் ஞானம்ங்கிறத நெறி உள்ளி, அதாவது அறுவகை சமயமும் பிணக்கு அற நெறி உள்ளி உரைத்த அப்படிங்கிறார்.
இந்த இந்த 6 சமயங்களும் வைதிக சமயத்தோடு பிணக்கம் கொண்டிருக்கும். அந்த பிணக்கமாறு இந்த பிணக்கம் அப்படின்னா முரண்பாடுன்னு எழுதி வச்சுக்கோங்க. முரண்பாடு தீருமாறு வேத மார்க்கத்தை ஆராய்ந்து அருளி செய்தவன் எம்பெருமான். முடிஞ்சது, அவ்வளவுதான் இதுல சொல்றார். வேத மார்க்கத்தை வைதிக சித்தாந்தத்தை நிறுவினது எம்பெருமான். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே. அதுதான் திருக்கல்யாண குணங்களை உடையவன், எண்ணிலாத திருக்கல்யாண குணங்களை உடையவன், ஒரு நாளும் முடிவில்லாத ஜெகத் காரணபூதன். அதுதான் என்னது அந்தமிலா ஆதிங்கிறது. எண்ணிறந்த கல்யாண குணங்களை உடையவன்கிறது என்னது கணக்கரு நலத்தனன். பகவான் அப்படிங்கிற திருநாமத்தை உடையவன் எம் பகவான். அப்பேற்பட்ட எம்பெருமானை எப்படி தெரிஞ்சுக்கணும்? எப்படி நெறி உள்ளி உரைத்தான்? எங்க உரைத்தான் எம்பெருமான்? கீதைய சொன்னான் இல்லையா, அதுதான் சொல்றாருங்க. இந்த 6ஐயும் தள்ளிட்டு பகவத்கீதாங்கிற ஒரு சாஸ்திரத்தை எம்பெருமான் கொடுத்தான். இங்க சொல்றது நெறி உள்ளி உரைத்தாங்க. வியாசரா வேதங்களை எல்லாம் பகுத்தாலும் கூட கீதாச்சாரியனாக எம்பெருமான் இருந்து என்ன பண்ணாம்? பக்தி யோகத்தையும் ஞான யோகத்தையும் கர்ம யோகத்தையும் நமக்கு போதித்தான். சோ அதுதான் இங்க சொல்ற. நெறி உள்ளி உரைத்தங்கிறது கீதாச்சாரியன் அப்படிங்கறத சொல்ற. ஓகேவா? பசையர உனக்குமின் கீதையில 2வது அத்தியாயத்துல எம்பெருமான் சொல்றான். அதை இங்க சொல்றார். விஷயா விவார்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினஹா அப்படின்னு எடுத்துக்கோங்க. 59 பகவத்கீதை புஸ்தகம் கையில பக்கத்துல வச்சுக்கிறது நல்லது. திருவாய்மொழி படிக்கும் போது நிறைய கீதா விஷயங்களா சொல்றார். எல்லா கிரந்தத்துல இருந்துமே கோட்ஸ் இருக்குனாலும் பகவத்கீதையில 2வது அத்தியாயம் 59வது ஸ்லோகம் பகவான் சொல்றார். அதாவது விஷயத்துல இருந்து நம்ம என்ஜாய் பண்றதையெல்லாம் விட்டுட்டு பகவானுக்காக நம்ம நம்மளுடைய புலன்களை திருப்பணும். விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. பகவான் கிட்டக்க இந்த சுவையை நம்ம திருப்ப வேண்டும். அதுதான் இதுல சொல்றது. 2.59 எழுதிக்கோங்க. 6வது பாசுரத்துக்கு போலாம். உணர்ந்துணர்ந்தெழிந்த கண்ணு உயர்ந்தொருவி அந்த இந்நிலைமை ஓகே. உணர்ந்துணர்ந்துணரிலும் இறை நிறை உணர்வரிதுயிர்கள் உணர்ந்துணர்ந்துரைத்துரைத்து ஹரி அயனரன் எனும் இவரை உணர்ந்துணர்ந்துரைத்து இறைஞ்சுமின் மனப்பட்டதொன்னே. சொல்றார் ஆழ்வார். பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, ஒவ்வொரு காரியங்களை பண்றதுக்காக பிரம்ம விஷ்ணு ருத்ரன் அப்படின்னு 3 ரூபங்கள் இருக்கு இல்லையா? அதுல யார் சிறந்தவன் அப்படிங்கறத விவகரிச்சு பார்த்து பகவானாகிய நாராயணனை நீங்க ஆசிரியங்கோன்னு இதுல சொல்றார். உணர்ந்து உணர்ந்து இழிந்து அகந்து உயர்ந்து உரு இயந்த இந்நிலைமை ஆத்மஸ்வரூபம். உணர்ந்து உணர்ந்து அப்படின்னா உணர்வையே இயற்கையாக உடையவனாகணும். அவதாரத்தை ஆசிரிக்கும்படி சொன்னா, அதாவது முன்னாடி சொன்னார் அவதாரங்கள்லயே ரொம்ப சிரேஷ்டமான அவதாரம் என்ன அப்படின்னா கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரம் தான் ஆழ்வார் ரொம்ப சொல்றாருங்க. அது மாதிரி இந்த இடத்துல பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரர்களுக்குள்ள ரொம்பவும் சிறந்தவன் மகாவிஷ்ணு ஆகிய எம்பெருமான் என்று சொல்றார்.
உணர்வையே இயற்கையாக உடையவனாகின்னு அர்த்தம். உணர்ந்து உணர்ந்து அந்த உணர்வு அகண்டமாகினாலே 10 திக்கிலும் வியாபித்து ஜட பொருளை காட்டிலும் வேறுபட்டிருக்கின்றது இந்த ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு உணர்வுங்க கான்சியஸ்னஸ்ங்கிறது தான் இயற்கை. இயற்கையானது உணர்வு. உணர்ந்து உணர்ந்து எல்லாத்தையும் உணர்கிறது இந்த ஆத்மா. இழிந்து அகன்னு, இழிந்துன்னா என்ன அர்த்தம்? இது அகண்டமா இருக்கு, இந்த எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கு. அகண்டம்னா ஒரு துளி கூட விடாம எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருக்கு. ஆத்மஸ்வரூபம் அகன்று இருக்கு, 10 திக்கிலையும் வியாபித்து இருக்கு. உருவியந்த, உரு இயந்த அப்படின்னா என்ன? இது ஜடம் கிடையாது, சித் ஸ்வரூபமா இருக்கு, அறிவு ஸ்வரூபமா இருக்கு. உயிரை பத்தி சொல்றாரு இந்த இடத்துல இல்லையா? ஜடப்பொருள்ல இருந்து வேறுபட்டு இருக்கு. உரு இயந்த அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்வரூபம் இருக்கு. ஸ்வரூபம்ங்கிறது சைத்தன்யம். ஓகே, உணர்வு. இழிந்து அகந்து உயர்ந்து 10 திக்களையும் வியாபித்து இருக்கு ஆத்மா. இந்நிலைமை உணர்ந்து இந்த ஆத்மாவோட ஸ்வரூபத்தை உணர்ந்து, கேள்வியினால கேட்டு உணர்ந்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு உணர்ந்துங்கிறதுக்கு மனசுனால உணர்ந்து அறிந்து கொள்ளுங்கள். உணரிலும் இறைநிலை உணர்வரிது உயிர்கள். ஆத்மஸ்வரூபத்தை நீங்க தெரிஞ்சுண்டா கூட, உணரிலும் பிரத்யக்ஷமாக நம்ம உணர்ந்தா கூட, இறைநிலை, இறைநிலைங்கிறது உணர்றதுக்கு ரொம்ப அரியது. உங்க உயிரை பத்தி தெரிஞ்சுக்கலாம், ஆனா இறைவனை பத்தி, சர்வேஸ்வரனை பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அரிது, அருமையானது, கிடைத்தற்கரியது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அதாவது உயிர்களை பத்தி நான் இந்த உடல் கிடையாது, நான் இந்த ஆத்மா, ஆத்மா நித்தியமானது, ஆத்மா அழிவில்லாதது, ஆத்மா பறந்து விரிந்து இருக்கக்கூடியதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது கூட ஈஸிப்பா. ஆனா பகவானை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது. பகவான் வரும்போது கன்ஃபியூஷன் வந்து விடுறது, இந்த சுவாமியா அந்த சுவாமியா, அந்த சுவாமியா இந்த சுவாமியான்னு. அதனாலதான் இங்க சொல்றாரு, உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து, கேள்வியால அறிந்து, மனசுனால அறிந்து, இந்த உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ஹரிய பத்தி எடுத்து பாருங்க. சாத்விக மூர்த்தி அயன், ராஜசமூர்த்தி பிரம்மா, ஹரன் தாமசமூர்த்தி ருத்ரன். இவா 3 பேர்ல யாரு சிறந்தவர்ங்கிறத உணர்ந்து உணர்ந்து பாருங்க. சேத்தனர்களே, உயிர்கள் அப்படின்னு இந்த உயிரை பத்தி தான் இவ்வளவு முதல் 2 இது உயிரை பத்தி சொல்ற 2 வரி. அடுத்து உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து, ஹரி அயன் ஹரன் எனும் இவரை உணர்ந்து உணர்ந்து உரைத்து, அவளாட பிரமாணங்களை விவகாரம் பண்ணி பார்த்து பார்த்து பார்த்து, குணம் முதலியவற்றை கொண்டு இவாள ஆராய்ந்து பண்ணி, மனப்பட்டது ஒன்று அப்படிங்கிற இந்த 3ல 1, இந்த 3ல சூஸ் த பெஸ்ட்னு இந்த ஹரிய சூஸ் பண்ணணுமா. அப்படி சூஸ் பண்ணி உணர்ந்து உணர்ந்து உரைத்து, அந்த எம்பெருமானை பத்தி உணர்ந்து, அவனை பத்தின பிரமாணங்களை விவகாரம் பண்ணி பார்த்து, உங்க மனசுல யார ஈஸ்வரன்னு தோன்றதோ அந்த ஒருத்தனை பல காலம் அனுசந்தானம் பண்ணி அவனை ஆசிரியித்து, அவனுடைய உரைத்து உரைத்துங்கிறது அவனுடைய மந்திரமாகிய அஷ்டாட்சரத்தை, அவனுடைய திருநாமத்தை பல தடவை சொல்லி 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 இறைஞ்சுவின் உபாசனை பண்ணுங்கோ என்று சொல்ற ஆழமான அர்த்தம். அதனாலதான் அவருக்கு ஆழ்வார்னு திருநாமம். எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும், எத்தனை தெய்வம் எதிர் வந்தாலும் என் இதயம் எவர்க்கும் இடம் தருமோ, என் இதயம் எவர்க்கும் இடம் தருமோ. இத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் உணர்ந்து உணர்ந்து பார்த்து எந்த தெய்வம் உயர்ந்த தெய்வம்ங்கிறத தேர்ந்து எடுத்து, அந்த நாராயணனே உயர்ந்தவன்கிறத தேர்ந்து எடுத்து, மற்றதெல்லாம் தள்ளிட்டு அந்த எம்பெருமான் ஒருத்தனையே உணருங்கள், அவன் ஒருத்தன் சொன்னதையே உரையுங்கள், அவன் நாமத்தையே உரையுங்கள், அவனையே இறைஞ்சுங்கள் என்று சொல்ற, அவனையே உபாசனை பண்ணுங்கோ. ஆச்சாரியால் ஆதிசங்கரதே இதை சொல்லிட்டு போயிட்டார். பஜ கோவிந்தம் அப்படின்னு சொல்லிட்டார். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே.
சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி ரக்ஷதி டுக்ருங் கரணேன்னு சொல்லிட்டார். அதனால எல்லாத்தையும் உணர்ந்து நாராயணனையே உபாசனை பண்ணுங்கன்னு சொன்னார். ஒன்னென பல என அறிவரும் வடிவினுள் நின்ன நன்னெழில் நாரணன் நான்முகன் ஹரனெனும் இவரை ஒன்னனும் மனத்து வைத்து உள்ளினும் இரு பசையறுத்து நன்னென நலம் செய்வது அவனிடை நம்முடை நாளே. ரொம்ப அழகா சொல்றார். முதல்ல நம்ம என்ன பண்ணணுமா, ஒன்னென பல என ஒரு ரூபமாவும் இருக்கான் பகவான். நாராயணன் ஒருத்தன் தான், ச ஏகஹான்னு வேதம் சொல்றது. பலவாகவும் இருக்கான். கோயிலுக்கு போனேன்னா ரங்கநாதர் ஒரு மாதிரி இருக்கார், பத்மநாபர் ஒரு மாதிரி இருக்கார். ஒரே பெருமாள் தான், ஆனா பலவாக இருக்கார். 108 கோலங்கள்ல இருக்கான் அர்ச்சாமூர்த்தியா. 10 அவதார கோலங்கள்ல இருக்கான். விபவாவதாரங்கள் எண்ணிலாத அவதாரங்கள் பல என இருக்கான். அறிவரும் அறிவினுள் நின்ற, அறிவுனால நம்மளால என்ன பண்ண முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. தேவர்களாலேயே தெரிஞ்சுக்க முடியாது, நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதான் அறிவு அரும் வடிவினுள் நின்ற நன்று எழில், நல்ல குணங்களை உடையவர்கள். நன்றெழில் நாரணன், நல்ல குணங்களை உடையவனான நாரணன். இன்னும் 2 பேர் இருக்கா, படைக்கிற சுவாமி, அழிக்கிற சுவாமி. அது யாரு? நான்முகன் பிரம்மா, ஹரன்னா ருத்ரன். இவா எல்லாத்தையும் ஒன்ற நும் மனத்து வைத்து, உன் மனசுல வச்சு பாரு. இவா 3 பேரையும், நல்ல எழில் குணங்களை உடைய நாரணன் ஒரு பக்கம், ரஜோ குணமுடைய பிரம்மா ஒரு பக்கம், தமோ குணமுடைய ருத்ரன் ஒரு பக்கம். இந்த 3 பேரையும் பாகவதம் ரொம்ப அழகா சொல்றது. அதாவது இது மற்ற தெய்வங்களை நிந்தனை பண்றோம்னு அர்த்தம் பண்ணிடுடாதீங்கோ, அப்படி கிடையாது. மற்ற தெய்வங்கள் குணத்தினால பகவானை விட தாழ்ந்துவைதான். சோ அதையெல்லாம் விட்டுட்டு உயர்ந்த பகவானை பிடிக்கிறோம்ங்கிறது தான் இந்த இடத்துல தாத்பரியமே தவிர்த்து மற்ற குணங்கள் மற்ற தெய்வங்களை தாழ்த்தி சொல்றோம், மற்ற தெய்வங்களை நிந்தனை பண்றோம்னு அர்த்தம் கிடையாது இந்த இடத்துல. புரியுறதா? அதை நன்னா மனசுல வச்சுக்கணும். இந்த திருவாய்மொழியை படிக்கும் போது பகவான் ஒருத்தன் தான் நமக்கு வேணும், மற்ற யாரும் வேண்டாம். மறந்தும் புறம் தொழாதவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். நன்னெழில் நாரணன் நான்முகன் அரண் எனும் இவரை ஒன்ன நும் மனதில், ஒன்ற நும் மனதில், உம்முடைய மனசுல வச்சு பாருங்க. உள்ளினா உணர்ந்து ஆராய்ந்து பாருங்க. சரியா? ஆராய்ந்து நும் இரு பசை அறுத்து, இதுல 2 பேர்கிட்ட இருக்கிற பசைனா பக்திய விட்டு, இதுல 2 பேர் அவ எண்ணத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணணும். அவ சுபாவத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணுவோம், அவ ஸ்வரூபத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணுவோம். பண்ணி நீங்களே இதுல 2 பேர் மேல இருக்கிற பக்தியை அறுத்துடுங்கோ, விட்டுடுங்கோ. ஏகாகிரையா இருக்கணும் பக்திங்கிறது. அப்போ அந்த பக்தியை, அதாவது பிரம்ம ருத்ரர்கள்ட்ட இருக்கக்கூடிய பக்தியை நீக்கி அந்த நாராயணன் கிட்ட கையே பக்தி பண்ணுங்கோ. அவனிடை, அந்த நாராயணன் கிட்ட மட்டும் நம்முடைய நாளேங்கிறார். எப்படி நம்முடைய நாளே? எங்க வருது அதே வார்த்தை? பிபத பாகவதம் ரசம் ஆலயம். ஆலயம்ங்கிறதா நம்முடைய நாளை. எவ்வளவு நாள் இந்த ஆயுசு இருக்கோ அது வரைக்கும் அந்த நாராயணனிடத்துல ஒருத்தன்ட்டையே தைலதார மாதிரி ஒரே பக்தி, ஒரு நேர்கோடு, ஒரு போக்கஸ் பெருமாள் தான், வேற யாரும் கிடையாது. அந்த நாராயணனிடத்திலேயே நம்முடைய ஆயுள் வரைக்கும் நன்னான பக்தியை, நன்றென நலம் செய்வது, நன்றாக பக்தி பண்ணுங்கள் என்ன ஆழ்வார் சொல்ற. சரியா? நெக்ஸ்ட், இது மற்ற தெய்வங்களை அபகீர்த்தி பண்றான்னு அர்த்தம் கிடையாது. அது நன்னா மனசுல வச்சுண்டு நாராயணன் ஒருத்தன் தான் நமக்கு வேணுங்கிறத மட்டும்தான் இங்க இதுல கான்செப்டா எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், நாளும் நின்னடு நம பழமை அங்கோடு வினையுடனே மாளும் ஓர் குறைவில்லை மனநகமலமல கழுவி நாளும் நம் திருவுடையடிகள் தம் நலம் கழல் வணங்கி
மாளுமோர் இடத்திலும் வனக்கொடுமாழ்வது வலமே. மும்மூர்த்திகளும் ஒண்ணு அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். பொதுவா அப்படிதான் எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கோம், மும்மூர்த்திகளும் சமமானவர்கள் அப்படின்னு. பகவான் சர்வேஸ்வரனா இருந்தாலும் அந்த மும்மூர்த்திகளுக்குள்ள ஒருத்தனா ஒளிஞ்சுண்டு நம்மளை ஏமாத்தின்னு இருக்கான். அவளோட தானும் சமமானவன். பெருமாள்கிட்ட கேட்டேன்னா கூட நானும் இவாள மாதிரிதான் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவான். ஆனா அப்படி இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மும்மூர்த்திகள்ல ரொம்ப சிரேஷ்டமானவன் நாராயணன் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆழ்வார் இங்க சொல்றார். ரொம்ப அழகான விஷயம் இது. பகவானுடைய மேன்மையை சொல்றார். சௌலபியத்தை முன்னாடி சொன்னார், இங்க அவனுடைய பரமேஸ்வரியத்தை, அவனுடைய பெருமையை சொல்றார். நாளும் நின்னடு நம பழமை அப்படிங்கிற நம்மளுடைய பழமை. நம்ம முன்னாடி என்ன நினைச்சுட்டு இருந்தோம்? பழமை அப்படின்னா நம்ம முன்னாடி நினைச்சுட்டு இருந்த இந்த பழமைனா பாபம் அப்படின்னு இந்த மனசுல மனநக மலம் வர மனநக மலம்னா மனசுக்குள்ள இருக்கிற மலம் என்னது? மும்மூர்த்திகளும் சமமானவர்கள்ங்கிற எண்ணம். அந்த எண்ணமானது அற்றுப்போகும் வண்ணம் மனநக மலமர கழுவ வேண்டும். எப்படி கழுவணும்? விவேகத்தினால. இவா 3 பேர்ல யாரு சிறந்தவன்கிறத தேர வேண்டும். அதுக்குதான் ஒரு கதை, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச கதை. மும்மூர்த்திகள்ல யார் சிரேஷ்டமானவர் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக பிருகு மகர்ஷி போனார். முதல்ல சத்தியலோகத்துக்கு போனார். பிரம்மாஜி வந்து சரஸ்வதி பாடின பாட்டு வீணையெல்லாம் கேட்டு அப்படியே மனசு மயங்கி போய் உட்கார்ந்து இருந்தார். இந்த கதை ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மும்மூர்த்திகள்ல யார் சிரேஷ்டம்ங்கிறதுக்கான கதை இது. திருமல மகாத்மியத்துல இருக்கு இந்த கதை. இப்ப பிரம்மாவை பார்த்து சாபம் கொடுத்துட்டு வந்துட்டார். நான் வந்ததை கூட கவனிக்காம நீ வந்து பாட்டு கேட்டு இருக்கியா பிரம்மதேவா, உனக்கு கோயிலே இல்லாம போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாராம். அப்புறம் நேரா அங்க இருந்து கைலாசத்துக்கு கிளம்பி போனார். சிவனும் பார்வதியும் அழகா டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா, நடராஜர். அப்ப பார்த்தார், இவரை கவனிக்கவே இல்லை. உடனே சிவனுக்கும் சாபம் கொடுத்துட்டார், உனக்கு உருவ வழிபாடே இல்லாம போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் அங்கிருந்து நேரா வைகுண்டத்துக்கு போனா பெருமாள், அவ 3 பேராவது முழிச்சுட்டு இருந்தா. பெருமாள் தூங்குற மாதிரி அப்படியே யோக நித்ரையில கண்ணை நன்னா இழுத்து மூடிண்டு படுத்துட்டு இருக்கார். ரொம்ப கோபம் வந்துருத்து. அவளையாவது சபிச்சோம், இவரை பார்த்தா இவர் தூங்கின்னு இருக்காரேன்னு சொல்லிட்டு நேரா அங்கேருந்து வந்து எட்டி ஒரு உத விட்டார் மார்பில, எம்பெருமானுடைய திருமார்பில. அகலகில்லேன் இறையுமென்ன அலர்மேல் அங்கை உரையக்கூடிய திருமார்பை எட்டி உதச்சுட்டார். அப்புறம் மகாலட்சுமி கோச்சின் போனா, அதெல்லாம் வேற. உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுமா? பெருமாள் அந்த பிருகு மகர்ஷியோட பாதத்தை எடுத்து தன் தலையில வச்சுக்க போனாராம், நமஸ்காரம் பண்ணினாராம். சொச்சோ கண்ணில் ஒத்திண்டாராம், ஊதி கொடுத்தாராம், அந்த பாதத்தை தடவி கொடுத்தாராம். ஹே மகர்ஷே, உங்களுடைய பாதம் நொந்து போயிருக்குமே, என்னுடைய மார்பு கல் போன்றதே, இந்த மார்புல நீங்க மிதிச்சு உங்களோட பாதம் நொந்து போயிருக்குமேன்னு சொல்லி பிருகுவோட அகங்காரத்தை போக்கினார் எம்பெருமான். தன்னோட குணத்தை அந்த இடத்துல காமிச்சார். கோச்சுண்டு இதே மத்த தெய்வங்களா இருந்தா சூலத்தை எடுத்து குத்திருப்பா, அப்படி எல்லாம் குத்தாம பரம குணமே வடிவமானவன் எம்பெருமான். அதனால அவரையும் மன்னிச்சு அனுகிரகம் பண்ணினான்னு கதை நீங்க எல்லாம் கேட்டிருப்பேன். மும்மூர்த்திகள்ல சிரேஷ்டமானவன் ஸ்ரீமன் நாராயணனேன்னு அந்த யாகத்தோட ஹவிர்பாகத்தை கொடுத்தான்னா புராணங்கள் சொல்றது. அதுதான் இங்க சொல்றார். அப்படி நீங்க என்ன பண்ணணும்? விவேகத்தினால மும்மூர்த்திகளும் சமம் கிடையாது, அதுல நாராயணன் தான் உயர்ந்தவன்கிறத நீங்க புரிஞ்சுண்டு நாளும் நம் திருவுடை அடிகள் தம் நலம் கழல் வணங்கி, நாளும்னா டெய்லி, ஒவ்வொரு நாளும் நம்முடையவன் பெருமான் எம்பெருமான் திருவுடை அடிகள் அப்படிங்கிறார். திருவுனா மகாலட்சுமி. இங்க பாருங்க, நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் இப்ப ரீஆர்டர் பண்ணி அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். முன்னும் ஃபர்ஸ்ட் லைனுக்கு இன்னும் பார்க்கல அர்த்தம். இந்த மனநக மலமர கழுவிங்கிறதுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இங்க இருந்து ஃபர்ஸ்ட் அர்த்தம் பண்ணிக்கணும். மனநக மலமர கழுவி நாளும் நம் திருவுடை அடிகள் தம் நலம் கழல், கல்யாண குணங்கள் நிறைந்த எம்பெருமானுடைய திருவடிகளை, கழல்னா திருவடிகளை வணங்கி நமஸ்காரம் பண்ணி
வணங்கின் அப்படின்னும் ஒரு பாட்ட பேதம் இருக்கு. வணங்கி அப்படிங்கறது ஒதுக்கி எழுதிக்கோங்க, வணங்கின் வேண்டாம். வணங்கி அப்புறம் என்ன, அவரோட திருவடிகளை நமஸ்காரம் பண்ணினோமானால், வணங்கினால் நாளும் நின்னு அடும் நம பழமை அம் கொடுவினை. நாளும் நின்னு அடும் நம பழவினை அங்கொடுவினை. அம் கொடுவினை, அம் பிளஸ் கொடுவினை அங்கொடுவினை. நாளும் நின்னு அடுக்கக்கூடிய, அடுக்கிறதுனா அடுப்புனா என்னது, சுடுறது இல்லையா, அது மாதிரி நம்மளை அடுக்கிறது, வருத்தக்கூடியது, தினமும் நம்மளை வருத்தப்படுத்தக்கூடியது என்னது, பழமை. நம்ம பண்ண பாவம். நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா வேற யாருமே காரணம் கிடையாது, பகவான் காரணம் கிடையாது, நம்ம பண்ண பாவம் காரணம். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, தலை வலிக்கிறது, கழுத்து வலிக்கிறது, மனசு சரியில்லைன்னா என்ன காரணம், நம்ம பண்ண பாவம் காரணம். சோ இதெல்லாம் வர்றதுனால சந்தோஷப்படணும், நம்ம பண்ண பாவம் இது வழியா தீர்றது அப்படின்னு சந்தோஷப்படணும். அப்போ நாளும் நின்னாடு நம பழமை, அது அந்த பாவம் சீக்கிரம் போகணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற, இந்த பாவம் உடனடியா போகணும். அங்கொடு வினை உடனே மாளும், உடனே மாளும். கொடுவினை, அம் கொடுவினைனா, அம்னா மிகுந்தன்னு அர்த்தம். கொடுவினை பெரிய பெரிய பாவங்கள், அதெல்லாம் உடனே வாழ வேண்டும்னா என்ன அர்த்தம், நம்மளை போட்டு வருத்தப்படுத்தக்கூடிய, நம்மளை போட்டு கஷ்டப்படுத்தக்கூடிய நம்மளுடைய பாப்பங்கள், நம்மளுடைய கொடுமையான வினைகள் இதெல்லாம் மாய வேண்டும் என்று சொன்னால் எம்பெருமானையே பற்றுக, அவனுடைய திருவடிகளை வணங்குக, நாராயணன் நமஸ்காரம் பண்ணினா கொடுவினையுடனே நம்ம பழமை மாளும், ஓர் குறைவில்லை அப்படிங்கிற, ஒரு குறையும் கிடையாது, ஒரு குறைவுமே உண்டாகாது. அழகா சொல்றார் ஆழ்வார். நலம் கழல் வணங்கி மாளுமோர் இடத்திலும் வனக்கொடு மாழ்வது வலமே. மாளுமோர் இடத்திலும்னா, மாளும்னா இந்த சரீரத்தை விடுறது, மாண்டு போறது, உடலை விடக்கூடிய அந்த சமயத்திலையும் கூட வனக்கொடு மாழ்வது வலமே. நம்ம இந்த சரீரத்தை விடும் போதும் அந்த பகவானையே நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ணணும், இந்த சரீரத்தை விட வேண்டும் அப்படின்னு, சரீரத்தை எப்படி விடணும்னு சொல்லித்தர. அடுத்தது, வலத்தனன் திரிபுரமெரித்தவன் இடம்பெற துந்திதலத்து எழுதிசை முகன் படைத்த நல் உலகமும் தானும் புலப்பட பின்னும் தன் உலகத்தில் அகத்தனன் தானே சொலப்புகில் இவை பின்னும் வயிற்றுள இவையவன் துயக்கே. திரும்பவும் இத ரீஆர்டர் பண்ணி தான் அர்த்தம் பண்ணிக்கணும். எழு திசை முகன், எழு அப்படின்னா எழுச்சி உடையவன், எழுந்த 4 முகங்களை உடையவன். இந்த பிரம்மாவுக்கு எப்படி 4 முகம் வந்ததுன்னு நாராயணியத்துல சொல்றா. தன்னை யாரு படைச்சான்னு இப்படி 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 தேடி தேடி தலையை திருப்பி திருப்பி பார்த்தோன்னே 4 தலை வந்துருத்தான் பிரம்மாவுக்கு. அப்படி எழுந்த 4 தலைகளை உடையவன், அதான் எழு திசை முகன். படைத்த அந்த பிரம்மா தான் இந்த உலகத்தை படைச்சாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். பிரம்மா எப்படி உலகத்தை படைச்சார், பெருமாளுடைய நாபியிலிருந்து ஒரு தாமரை பூ வந்தது, அந்த தாமரை தான் லோக கமலம், சிருஷ்டி கமலம். அந்த தாமரையில அவர் உட்கார்ந்து இருந்தார் பிரம்மா. இந்த தாமரையோட ஒரு இதழ பிச்சு போட்டார், பூமி ஆயிடுத்து. இன்னும் இதழ பிச்சு போட்டார், இப்படி 14 இதழ்களை பிச்சு பிச்சு 14 லோகங்களை உண்டு பண்ணாருன்னு புராணம் எல்லாம் சொல்றது. அப்படி புராணம் இருக்கு, இந்த மாதிரி சொல்ற புராணங்கள் இருக்கு. எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. இதெல்லாம் பிரம்மா தான் இந்த உலகத்தை படைத்தார். 7 திசைமுகன் படைத்த நல் உலகம், அழகான உலகம் அது. தானும், இந்த உலகமும் தானும், அந்த உலகமும், அந்த உலகம்ங்கிறது தான் இந்த தாமரை இல்லையா. தானும்னா அந்த பிரம்மா, இந்த பிரம்மாவும் எங்க இருக்கா, அவ எங்க இருக்கா, துந்தி தலத்து. அவ எல்லாரும் எங்க பத்மநாபனுடைய நாபி கமலத்துல அவ இருக்கா. பிரம்மாஜியும் அங்கதான் இருக்க. பிரம்மா படைத்த உலகம்னு சொல்றோமே, அது ஆக்சுவலா தாமரை பூவா படைச்சது எம்பெருமான். அது பிச்சு போட்டு இவர் பேர் வாங்கிட்டார் பிரம்மா, அவ்வளவுதான். 7 திசை முகன் படைத்த நல் உலகமும் தானும் புலப்பட. எங்கு புலப்பட, துந்தி தலத்து இடம்பெற. துந்தி தலத்து, துந்தின்னா என்னது, தொப்புள், பெருமானுடைய நாபி, அந்த கொப்புள், அந்த இடத்துல நாபி தாமரையில, தலம், தலம்னா தாமரை,
தாமரையில அந்த உலகமும் தானும் இருக்கின்றது, இடம் பெற்று இருக்கு அப்படிங்கிற. இடம் பெற துந்தித்தலத்து எழு திசைமுகன் படைத்த நல் உலகமும் தானும் புலப்பட. புரிஞ்சுதா? பெருமாளுடைய நாபி, இந்த இத்தினூண்டு நாபி, அழகான நாபி அப்படி வர்ணிக்கிறா பாகவதத்துல. அந்த நாபியில பிரம்மாவுடைய படைப்புன்னு சொல்லப்படியான இந்த உலகமும் அந்த பிரம்மாவும் அவனும் இந்த நாபிக்குள்ள அடக்கம். சரி, சிவபெருமான் எப்படி அப்படின்னா, திரிபுரம் எரித்தவன், முப்புறங்களை எரித்தாராம் சிவன். கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாகவதத்திலையும் வருது, முன்னாடியும் சொல்லியிருக்கேன். தாரகாசுரனை முருகன் கொண்டாருன்னு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். அந்த தாரகாசுரனுக்கு 3 குழந்தைகள். அவளுக்கு பேரு தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி. அவ 3 பேரையும் சிவபெருமான் முப்புறங்கள்ல இருந்தா அவ அதை அப்படி எரிச்சார். அதாவது திரிபுரம் எரித்தவன் அப்படிங்கிறோம். திரிபுரம் எரித்தவன் பலத்தனன். அந்த பெருமாளுடைய வலது சைடு இருக்கு இல்லையா, வலது சைடுல சிவன் இருக்காராம். அது எங்க சங்கர நாராயணமூர்த்தின்னு பாக்குற இல்லையா, அந்த பெருமாள் தன்னுடைய ஒரு சைடுல சிவனை வச்சுட்டு இருக்க. வலப்பாகத்துல பெருமாள் சிவனுக்கு இடம் கொடுத்திருக்க தன்னோட வலது சைடுல. இந்த பெருமாளோட வலது சைடு தான் சிவன். வலத்தனன் திரிபுரமெரித்தவன் இடம்பெற துந்தித்தலத்து எழுதிசை முகன் படைத்த நல் உலகமும் தானும் புலப்பட. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதா? புலப்பட, இதெல்லாம் அடியார்களுடைய கண்ணுக்கு புலப்படும்படியாக பின்னும் தன் உலகத்தில், பின்னும் தன் உலகத்தில், அந்த தானே தன்னுடைய உலகத்துல என்ன பண்றான், அகத்தன அவதாரம் பண்றான். அந்த உலகத்துல வந்து மீனாய், ஆமையாய், பன்றியாய், நரசிங்கமாய், குரலாய், கோபம் கொண்ட பரசுராமனாய், ஸ்ரீராமனாய், பலராமனாய், கண்ணனாய், கல்கியாய், இப்படி அவதாரம் பண்றான் இல்லையா. தானே செலப்புகில் பின்னும் தன் உலகத்தில் அகத்தனன்னா அந்த உலகத்துக்குள்ள, அகம்னா உள்ள அவதாரம் பண்ணி நிக்கிறான். இப்படி சொல்லிண்டே இருந்தோமானா இவை பின்னும் இந்த குணங்கள்ல ஒரு குணம் கூட சுவாமிக்கு குறையறதே கிடையாது. சர்வ கல்யாண சமஸ்த கல்யாண குணானு பூர்ணா, இதுதான் திருவாய்மொழியோட சாராம்சமே. பகவத் குணம்னு அதனாலதான் சொல்றா. அவனுடைய குணத்துக்கு எல்லையே கிடையாது. இதுல எதுலையுமே ஒரு குறையும் இல்லாம சொல்லப்புகில் இவை பின்னும் வயிற்றுல, இது எல்லாத்தையும் வயிற்றுக்குள்ள வச்சுட்டு இருக்கான். பிரளய காலத்துல எல்லாத்தையும் தானே சாப்பிடுறான். இவை அவன் துயக்கே, துயக்குன்னா மயக்கம் அர்த்தம். நம்மள அப்படியே இப்படி மயங்க வச்சு விடுறார் உலக. இது வந்து பகவான் அப்படியே எல்லாத்தையும் என்ன பண்றார், மயக்க வச்சு விடுறார். எல்லாத்தையும் அப்படியே மயக்க வச்சு விடுறாரு. ரொம்ப அழகா சொல்றாரு இது. பகவானுடைய திரு வயிற்றில அந்த நாபியில யார் இருக்கா, பிரம்மா இருக்கார். வலது சைடுல ருத்ரன் இருக்கார். அந்த 6, 7 இது ரெண்டுலயும் சொல்றதையும் இங்க சொல்றார். மோக்ஷ தர்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மோக்ஷ தர்மம் அப்படின்னு ஒரு கிரந்தம். அதுல வந்து பஷ்ய ஏகாதச மே ருத்ரான் தட்சிணம் பார்ஷ்வமஸ்திரான் பார்ஷ்வம் ஆஸ்ரிதான் என்று சொல்றான். பகவான் சொல்றான், இடது பஷ்ய ஏகாதச மே ருத்ரான் தட்சிணம், தட்சிணம்னா வலது பக்கம், வலது பக்கம் என்னுடைய வலது பக்கத்தில் 11 ருத்ரர்கள் இருப்பதை பார் என்று மோட்ச தர்மத்துல, அதாவது 167வது அத்தியாயம் 51வது ஸ்லோகத்துல சொல்றான் எம்பெருமான். தன்னுடைய வலது பக்கத்துல 11 ருத்ரர்களும் இருக்காங்கிறத சொல்றான். ஓகே, இதோட இருக்கட்டும், 9 பாசுரத்தோட இருக்கட்டும். இன்னைக்கு நடத்தின பாசுரங்களை அடியன் மட்டும் சொல்லிடுறேன். நாளைக்கு நம்ம திருவையெல்லாம் சொல்லலாம். சந்தை பாக்கி பாசுரத்தை பார்த்துட்டு சந்தை சொல்லலாம். உணர்ந்துணர்ந்திழிந்தகந்தாம் உயர்ந்துருவியந்த இந்நிலைமை உணர்ந்துணர்ந்துணரிலும் இறைநிலை உணர்வரிதுயிர்கள் உணர்ந்துணர்ந்துரைத்துரைத்து ஹரியனும் இவரை உணர்ந்துணர்ந்துரைத்து இறைஞ்சுமின் மனப்பட்டதொன்னே
ஒன்னென பலவென அறிவரும் வடிவினுள் நின்ன நன்னழில் நாரணன் நான்முகன் ஹரன் எனும் இவரை ஒன்னனும் மனத்து வைத்து உள்ளினும் இரு பசை அறுத்து நன்னென நலம் செய்வது அவனிடை நம்முடை நாளே. இந்த அவனிடை நம்முடை நாளேங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, அவனிடை நம்முடை நாளே அப்படிங்கிறது ஒரு நிமிஷம். நம்முடைய ஆயுள் பர்யந்தம், நம்முடைய நாளேங்கிறது நம்மளுடைய ஆயுள் பர்யந்தம், அதை முன்னாடி வச்சுக்கணும். அவனிடை, அவனிடை அப்படின்னா அவங்கிட்டக்க, நன்னென நலம் செய்வது, நலம் செய்வது நன்னென, நன்னான நன்னு என, நலம்னா பக்தி, நலம்னா பக்தி, நோட் பண்ணிக்கோங்க. நன்னென நன்றாக பக்தி பண்ணுங்கோன்னு அர்த்தம். ஓகே. நாளும் நின்னடு நம பழமை அங்கொடு வினையுடனே, வினையுடனே மாளும் நாளும் நின்னடு நம பழமை அங்கொடு வினையுடனே ஆளும் ஓர் குறைவில்லை மனநகமல் அமரக் கழுவி. ஏற்கனவே மனநகமல் அமரங்கிறது வந்திருக்கு, இன்னொரு தடவை சொல்றாருங்க. நாளும் நம் திருவுடை அடிகளிடம் நலங்கழல் வணங்கி மாளுமோரிடத்திலும் வனக்கொரு மாழ்வது வலமே வலத்தனன் திரிபுரமெரித்தவன் இடம் பெற துந்தி தரத்து எழுதிசை முகன் படைத்த நல்லுலகமும் தானும் புலப்பட பின்னும் தன் உலகத்தில் அகத்தனல் தானே சொலப்புகில் இவை பின்னும் வயிற்றுல இவை அவன் துயக்கே. இதெல்லாம் எம்பெருமான் பண்ணக்கூடிய மாயா ஜாலங்கள், நம்மளை மயக்கக்கூடிய வித்தைகள் என்று எம்பெருமான் பண்ணக்கூடிய கிருபையை ரொம்ப அழகா ஆழ்வார் இங்க வர்ணிக்கிறார். அதை இன்னைக்கு பார்த்து 9 பாசுரங்களோட நம்ம இன்னைக்கு சத்சங்கத்தை நம்ம நிறைவு பண்ணிக்கிறோம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்தா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீராண்டாள் திருவடிகள் சரணமடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. டவுட்ஸ் இருக்கிறவா அப்ப கேட்கலாம். சாரதாம்பாள் தான். நமஸ்காரம் ஐயா. துயக்கேன மாயை நம்மளுக்கு கொடுத்து, மாயை கொடுத்துதானே நம்மளை மயக்கிறார். மாயை குழந்த உடனே நம்மளுக்கு மாயை வந்து மயக்கி விட்டுறார். அவர் வந்து நம்ம இருக்க அந்த மாயை மயக்காதனால அவர் வந்து இதுவா இருக்கார். நம்மளுக்கு அந்த துயக்கேன அந்த மாயை தானே, அவர் கொடுக்கிற மாயை தானே, பெருமாள் கொடுக்கிற மாயை. அதாவது இதெல்லாம் பகவானுடைய லீலைகள்னு அர்த்தம் பண்ணிண்டா போறோம். மாயை அதாவது துயக்கு அப்படின்னா மயக்கம், நம்மள மயக்கிறது. அது அந்த மாயைன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். ஆனா இந்த இடத்துல பகவான் பண்ணக்கூடிய லீலைகளை சொல்ற. இது எல்லாத்தையும் பண்றான். உள்ளேயே எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கான் பகவான். எப்படி அப்படி இருக்கான் அப்படின்னா நமக்கு அது புரியாது. நம்ம வந்து நம்மளோட அறிவு சிற்றறிவா இருக்கிறதுனால நமக்கு வந்து அது புலப்பட மாட்டேங்கிறது. நம்மளை அப்படியே மயக்கம் அடைய செய்கின்றான் அப்படின்னு சொல்ற. மம மாயா துரத்தியா, அந்த மாயைய தான் இங்க சொல்ற. நேத்து சொன்னோம் இல்லையா, அதே ஸ்லோகத்துல 7வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம் அதுதான் இங்க காமிச்சிருக்கா. பகவானுடைய மாயை அது வந்து ரொம்ப அரியது. மாயைங்கிறது தான் பகவானோட சக்தி. பகவானுடைய சக்தி தான் மாயை அப்படிங்கிறோம். அந்த சக்தியை வந்து நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது, நம்மளால எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது. அதுதான் மாயையை தான் சொல்றேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. நன்றி ஐயா, நன்றி. நமஸ்காரம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா இன்னைக்கு கிளாஸ்? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? புரிஞ்சதுங்க சார். ஓகே. ஜெய் ஸ்ரீமன். நல்லாவே புரிஞ்சுது. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. நோட்ஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பா. வெறும்னா கிளாஸ் கேட்டேல அப்படின்னா ஜஸ்ட் ஏதோ சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் நோட்ஸ் எழுதுங்க. அப்பதான் கிளாஸ் வந்து நன்னா புரியும். அதோட யூஸ் வந்து ஃபுல்லா இருக்கும். எல்லாரும் தயவு செய்து நோட்ஸ் எழுதிக்கோங்க. ஜெய் சிவநாராயணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். ராம் ராம். ராம் ராம் ஜி.